ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு எல்லிகாவோட ஹாப் மாடல் தான் கேஸ் ஸ்டவ் பார்க்க போகிறோம். ரிவ்யூ. இந்த ஸ்டவ் நான் ஏன் வாங்கினேன்னா, இதோட ஹாப் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்பார்க் ஈஸியாக இதிலேருந்து வரும். ரெண்டாவது இதோட டிசைனும் பார்க்கவே நல்ல லுக் தரும் கிச்சனுக்கு. கிளாஸ் டாப் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்னர் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, நல்லாவும் எரியும், சீக்கிரம் சமைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்னரும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் உள்ள பர்னர் மட்டும் நமக்கு சின்னதாக இருக்குது. மற்றபடி அதுவும் நல்லா எரியுது, பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வருது. க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அதே போல் நான் என்னோடய சிமினியும் எல்லிகா ப்ராடக்ட்டு தான் வாங்கியிருப்பேன் பாருங்கள். எல்லிகாவில் நல்லா இருக்குது. இப்போ ஆல்ரெடி நான் டேபிள் டாப் மாடலும் வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாட்டு வந்து நல்லா பெருசு, 12 இட்லி வரும். பார்த்திங்கன்னா இது சூப்பராக பெரிய பாட்டு, நல்லா 2 பர்னர்லையுமே பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன். அப்படி வச்சுமே நல்லா ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட கேஸ் வெளியில் யூட்டிலிட்டியில் தான் நாங்கள் கேஸ் வச்சுருக்கோம். டியூப் வழியாக உள்ளே வரும். உங்களுக்கு வெளியில் எந்த டியூப்பும் தெரியாது பாருங்கள், நீட்டாக இருக்கும் பார்க்கவே கிச்சனு. அந்த இடத்துல வந்து டியூப்பு ஓல்டு மாடல்லாம் டேபிள் டாப் மாடல்லாம் பார்த்திங்கன்னா டியூப்பு வெளியில் வரும். அதுக்கான ஸ்பேஸ் வந்து இடத்த அடைச்சிட்ருக்கும். பார்த்திங்கன்னா தள்ளி கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருக்கும் க்ளீன் பண்ணுறப்ப. இது வந்து மேலே டேபிள் மேலே இருக்கனால ஹாப் மாடல் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஸ்டவ்வை தூக்க வேண்டியதில் நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த பர்னரை வந்து ஈஸியாக நம்ம கலட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுவுமே நல்லா இருக்குது யூஸ் பண்ண. பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓல்டு மாடல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் டாப் மாடல்லாம் ஸ்டவ்வை தூக்கிட்டு க்ளீன் பண்ணணும், துடைக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஆனால் இந்த ஹாப் மாடலில் அந்த பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கு கீழே எதுவுமே போகாது உங்களுக்கு. சூப்பராக மேலே அப்படியே பால் கொட்டிட்டா கூட பொங்கி மேலே நின்றுக்கும், க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது வந்து கிளாஸ் தான். பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். 3 இதுவுமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்ரு, பிரெத்து வந்து 52 சென்டிமீட்டர். பார்த்திங்கன்னா பாருங்கள், ஈஸியாக இந்த இக்னிஷன் இது பண்ணுறப்ப ஆன் பண்ணுறப்ப நமக்கு ஸ்பார்க் வருது பாருங்கள். ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த இக்னிஷன் கொடுத்துருக்கனால நமக்கு லைட்டர்லாம் தேவையில்லை. நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லியிருக்கேன். இதோட ஏற்கனவே நான் டேபிள் டாப் மாடலில் எல்லிகா தான் வாங்கியிருந்தேன். எனக்கு அந்த டியூப்பு வெளியில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸு வீட்டிலே கிச்சனுக்கு அடியிலையே வச்சுக்கிட்டு அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த புது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாப் மாடல் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ உங்களுக்கு டியூப்பெல்லாம் வெளியே தெரியாது, சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இது 2வது ஸ்டவ்வு. இந்த புது வீட்டுக்கு வந்து நாங்கள் இந்த ஹாப் மாடல் வாங்கிட்டோம். ஓல்டு மாடல் நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம் பேக் பண்ணி. இந்த ஒரு பாத்திரமும் பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரம் தான். அப்படி வச்சுமே நல்லா ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இடிக்காமல். இது வந்து 3 லிட்டரு குக்கரு. இதுவுமே பெரிய பாத்திரம் தான். சென்ட்ரலில் இருக்கிற கடாய் நல்ல பெரிய கடாய், அதுவுமே பாருங்கள் நான் சென்ட்ரலில் வச்சுருக்கேன். இது இந்த பாத்திரமும் 4 லிட்ரு பிடிக்கும். அதனால் இதுவுமே ஈஸியாக வச்சு உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். அதனால் ஈஸியாக சமைக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ரெண்டாவது ஸ்பேஸாக இருக்கிறனால 3 பாத்திரம் வச்சு ஈஸியாக சமைக்கலாம். சூப்பராக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா அப்புறம் இதோட கேஸ் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா, நான் டெய்லியுமே சமைச்சிட்டு தான் இருப்பேன். பசங்க ஸ்கூலுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணியுமே எனக்கு பார்த்திங்கன்னா 3 மந்த்துக்கு கம்ப்ளீட்டாக வரும் கேஸ். பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து 5 லிட்ரு குக்கரு, கடாய் பெருசு, இந்த பாத்திரமும் பெருசு. 3மே நான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு எதுவும் இடிச்சிட்டுலாம் இல்லை பாருங்கள், ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், ஈஸியாக கை விடுற பாருங்கள். அதனால் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஹாப் மாடல் வந்து ஒர்த்து தான். இது பார்த்திங்கன்னா 18 சம்திங் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா